ஹலோ கைஸ், வெல்கம் டு கக்காசி பேர். நான் தான் உங்கள் சக்தி. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சப்வே சப்பர் தான். ஸோ நேற்றும் சப்வே சப்பர் தான் போட்டோம், இன்றைக்கும் சப்வே சப்பர் தான் போடுறோம். ஸோ கமெண்ட்டில் பண்ணுங்கள் அடுத்து என்ன வீடியோ போடுவோன்னு. ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து நம்மளும் இனிமேல் நிறையா டெய்லி வீடியோ போடலாம் தான் இருக்கேன். ரொம்ப நாளாகவே வீடியோ போடல. சரி வாங்க, ஃபஸ்ட்டு கொடுத்தோன்னா ப்ளே கொடுத்தா ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகுது. நம்மளுக்கு தேவையில்ல. எல்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் கிளைம் பண்ணுவோமா பேசாமல், இல்லைன்னா அது கொடுத்தாச்சு. செக் அவுட் உள்ளே போயிட்டு மேலே போகுது, அதுவாக கிளைம் பண்ணியாச்சு. டாப் 2 கண்டினியூ கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன, இது ஏதோ கீ மாதிரி என்ன இருக்குது, இதை வச்சு என்ன பண்ணுறது, கொடுத்தாச்சு. கிளைம் டாப் 2 கண்டினியூ டாப் 2 கண்டினியூ கொடுத்தாச்சு. அவ்வளோதான். அடுத்து வேறு ஒன்றும் இல்லை, இதுவும் கிளைம் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இயர் ஆஃப் த ஸ்னேக் 500 ஈவெண்ட் காயின்ஸ். இதை வச்சு என்ன பண்ணுறது தெரியல. சரி வாங்க, டாப் 2 கண்டினியூ கொடுப்போம். ஆனால் இது நம்மளுக்கு எத்தனை இது இருக்குது, 6 கீஸ் இருக்குது. சரி வாங்க, அடுத்தது. சரி வாங்க, இப்போ சமயம் எதுவும் நோண்டாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளேயே போயிடுவோம். தேவையில்லாமல் என்னத்தையோ நோண்டிக்கிட்டு. ஆனாலும் இது எனக்கு சந்தேகமாகவே இருக்குது. அதனால தான் இது எதுக்கு இந்த கீ இருக்குது பேசாமல் கொடுத்தா, இது எதுக்கு தெரியலையே. சரி வாங்க, அடுத்து வந்து போயிட்டேன். ஷுவர், அவ்வளோதான். என்ன அது, ஐயா வாங்க போடு. அவ்வளோதான், மேலே போயாச்சு, நீட்டாக போயாச்சு. இது என்ன 1 2 3, இது ஏன்னு தெரியல, உங்களுக்கு தெரியுமா? அவ்வளோதான். நம்ம எப்பயுமே அந்த ஜம்ப் தான் எடுப்போம். ஜம்ப் பண்ணி மேலே போட்டா என்னடா இந்த கை ஓவரா இதுவாகுது. அவ்வளோதான், மேலே போ. நல்ல வேலை மேலே கொடுக்கலாம்னு நினச்சேன், டக்குன்னு இது போயிடுச்சு. மேலே போ, கீழே போயிட்டோம். அப்படியே போய் மேலே போ அப்படிங்கிட்டு வா. அடுத்து கீழே இங்கிட்டு குனியலாம் தான் நினச்சேன், பட்டு எடுத்துட்டு வா. ஜம்பிஸ்ட் சோடி ஏக் அப்படின்னு வந்திருக்கு. சோடி ஏக் தரமாக இருந்துச்சு காய்ஸ். அப்பாடி அடி இங்கே பாரு. எப்பா 10 செகண்ட் டக்குன்னு கீழே இறங்கிட்டு வர்றாமா. அப்போ ஒரு மாதிரி குழம்பி விட்டுருச்சு. இதை கொடுத்தா ஐயோ மறந்துட்டு இதையும் கொடுத்துட்டேன். நேற்று இது மாதிரி தானே வந்துச்சு. போயாச்சு. போடி, நம்மளாம் அசால்ட்டாக போவோம். இப்படி இந்த சைடு வருமே, வந்துருச்சு. நடுவில் கண்டிப்பாக எதுவும் வரலையா. அப்போ கீழே குனி. அவ்வளவுதான், போயிடுச்சு. சரி ஒன்று கொடுப்போம். நம்ம இது வர ஒன்றுமே கொடுக்கல. நம்ம ரொம்ப நாளாக சேமிச்சு வச்சுருக்கோம். அதை வச்சு என்ன பண்ண போகிறோம், சும்மா கொடுப்போம்னு சொல்லி கொடுத்து விட்டேன். அடுத்து வாங்க கைஸ், கீழே குனிடா. அடுத்து ட்ரெயின் போட்டி, நல்ல வேலை. அவ்வளோதான். இப்படிதான் மைஸ் போன ஆட்டில் நம்ம தோத்தோம். ஒரு ட்ரெயின் இடையில வந்துருச்சு. அதாவது அப்படியே மேலே வாங்க போவோம். அப்படியே அந்த சைடு அப்படியே அந்த யூ எடுத்துருவோம். அவ்வளோதான். இப்போ மேலே நீட்டாக பரப்போம்ல, ஆனால் தரமாக இருக்கும். பக்கத்தில் ட்ரெயின் நிற்கல, அழகாக அப்படியே. அது ஏன் பக்கத்தில் நிற்கிது? ஆனால் இதில் வந்துச்சுன்னா இது ஈஸி. கண்டிப்பாக ட்ரெயினில் அடி வாங்கவே மாட்டோம். அங்கெல்லாம் அசால்ட்டாக போவோமே, அசால்ட்டாக ஆறுமுகம். ஜம்பிஸ்ட் அவ்வளோதான். இப்போ மேலே அப்பமா ஒரு மேலே தான். பாட்டி கொழம்புதியா, இங்கிட்டு போனால் இங்கிட்டு போகிறதுக்குள்ள இதுவும் கொடுத்துட்டேன். வச்சு என்ன பண்ணுறது, ஐயோ பார்க்காம நான் வாட்டுக்கு வந்துட்டேன். ஸோ விடுங்க, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து அடுத்து என்ன கேம் விளையாடலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.